ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூனிட் 1 ஃபவுண்ட்ரி டெக்னாலஜி பார்ட் 13. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ப்ளேலிஸ்ட் எல்லாமே வரும். எல்லாத்தையும் பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கோர் பாக்ஸஸ். கோர் பாக்ஸஸில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 5 டைப்ஸ் தான். ஒன்று வந்து ஆஃப் கோர் பாக்ஸ், டம் கோர் பாக்ஸ், ஸ்ப்ளிட் கோர் பாக்ஸ், ஸ்ட்ரிக்கல் கோர் பாக்ஸ், கேங் கோர் பாக்ஸ். ஸோ இந்த 5 விதமான கோர் பாக்ஸ் தான் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஆஃப் கோர் பாக்ஸ். ஸோ ஆஃப் கோர் பாக்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோல்டிங் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கோரோட பாதியை தான் வந்து நம்ம இதில் செய்ய முடியும். ஸோ அந்த பாதி கோரை வந்து செஞ்சுருவாங்க. அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு வாட்டி பாதி கோர் செய்வாங்க. இந்த 2 கோரையும் ஹீட் பண்ணி ஹார்டன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் சென்டரில் கம் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு ஒரு கோரை வந்து மாற்றுவாங்க. ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதுக்கு வந்து ஆஃப் கோர் பாக்ஸ்னு பேர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டம் கோர் பாக்ஸ். ஸோ டம் கோர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் முழு கோருமே செய்வாங்க. ஆனால் இங்கே என்ன விஷயம்னா, இந்த கோரில் வந்து சர்க்குலர் ஆப்ஜெக்ட் செய்ய மாட்டாங்க. ஒரு ஃப்ளாட்டான செங்கல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு செவ்வக வடிவில் இருக்கிற கோரை தான் வந்து இங்கே செய்வாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் இது வந்து டம் கோர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் கோர் பாக்ஸ். ஸ்ப்ளிட் கோர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற கோர் பாக்ஸ் இது தான். ஸோ இதில் 2 கோர் பாக்ஸஸ் இருக்கும். ஒரு ஆஃபில் ஒரு ஆஃப் கோர் இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு ஆஃப்லேயும் இன்னொரு கோருக்கான டை இருக்கும். இது ரெண்டு பாக்ஸையும் வந்து ஒருங்கிணைக்கிறது கரெக்டாக சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா டவுல் பின் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பக்கத்தில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் பின் இருக்கும். அந்த பின் கரெக்டாக அந்த ஹோல்ஸில் போகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னா அந்த பாக்ஸ் ரெண்டும் ஒன்றாயிடும். இப்போ இந்த பாக்ஸோட 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கோர் சாண்டை வந்து ஃபில் பண்ணி 2 பக்கமும் ரேம்ப் பண்ணி டைட்டாக ரேம்ப் பண்ணோம்னா அதில் நம்மளுக்கு கோர் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் அதை டைட்டாக ரேம்ப் பண்ண பிறகு அந்த பாக்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம பிரிக்கணும். 2 பாக்ஸையும் பிரித்த பிறகு பார்த்திங்கன்னா உள்ளே நம்மளுக்கு முழுசாக கிடைக்கிற கோர் கிடைக்கும். இந்த டைப் ஆஃப் கோர் வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கிறனால இதை மேக்ஸிமம் நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கிள் கோர் பாக்ஸ். ஸோ ஸ்ட்ரைக்கிள் கோர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப இர்ரெகுலரான ஷேப்ஸு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஷேப்ஸு, ரொம்ப கஷ்டமான இருக்கிற வடிவத்தில் இருக்கிறது இதெல்லாம் வந்து செய்யணும், தாறுமாறாக இருக்குது அந்த வடிவம் அப்படின்னா அதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக்கிள் கோர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாக்ஸில் கோர் சாண்டை ஃபில் பண்ணிடுவாங்க. இதில் ஸ்ட்ரைக்கிள் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வந்து கோர் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது அந்த பாக்ஸில் வச்சு நம்ம அழுத்தும் போது நம்மளுக்கு அந்த ஷேப்பில் கோர் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரைக்கிள் போர்டை வச்சு நம்ம இந்த கோர் பாக்ஸ் பயன்படுத்துறதுனால இந்த கோர் பாக்ஸுக்கு பேர் வந்து ஸ்ட்ரைக்கிள் போர்டு கோர் பாக்ஸ்னு சொல்லிட்டு நேம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேங் கோர் பாக்ஸ். ஸோ கேங் கோர் பாக்ஸ்னால் மொத்தமாக இருக்கிற ஒரு கூட்டமாக செய்யக்கூடிய கோர் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் இது. ஸோ இது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, இப்போது நம்மளுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது ஒரே நேரத்தில் நிறைய கோர்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேங் கோர் பாக்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த கேங் கோர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் அதிகபட்சமான கோர்களை வந்து நம்மளால் செய்ய முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்க டயக்ராமில் பார்த்திங்கன்னா 4 கோர் செய்கிற மாதிரி வந்து ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் வந்து கோர் சாண்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை ரேம்ப் பண்ணிடுவாங்க, டைட்டாக ரேம்ப் பண்ணிடுவாங்க. ரேம்ப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு 4 கோர் அட் அ டைமில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 4 கோரையும் ஹார்டன் பண்ணி நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இது வந்து மேக்ஸிமம் அதிக உற்பத்தி இருக்கிற இடங்களில் இந்த மாதிரியான கோர் பாக்ஸஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து கேங் கோர் பாக்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கோர். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கோர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் மொத்தம் 5 டைப் ஆஃப் கோர் இருக்குது. ஒன்று பார்ப்போம். க்ரீன் சாண்ட் கோர், ஹரிசான்டல் கோர், வெர்டிக்கல் கோர், பேலன்ஸ்டு கோர், ஹேங்கிங் கோர். இந்த 5 விதமான கோர் தான் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 5 விதமான கோரை பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொன்றா நம்ம கீழே பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா க்ரீன் சாண்ட் கோர். ஸோ க்ரீன் சாண்ட் கோர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோருக்குன்னு நம்ம தனியாக இங்கே பாக்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த பேட்டர்ன்லேயே வந்து அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பேட்டர்னில் நம்ம டேரெக்டாக வந்து செஞ்சோம் அப்படின்னா, க்ரீன் சாண்ட் மோல்டிங்லேயே வந்து கோரையும் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் க்ரீன் சாண்ட் கோர். ஸோ இங்கே கொடுத்துருக்க டயக்ராமை பாருங்கள். இதில் எம்டியாக கொடுத்துருக்க காலியாக கொடுத்துருக்க ஸ்பேஸ் தான் வந்து நம்ம பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் கேவிட்டி ஃபார்ம் ஆகுது. இப்போ சென்டரில் இருக்குது தான் கோர். இந்த கோருக்கு ஹோல் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே மோல்டிங் சாண்டை ஃபில் பண்ணாமல் இங்கே கோர் சாண்டை ஃபில் பண்ணி நம்ம ரேம்ப் பண்ணிவிடுவோம். சைட்லலாம் பார்த்திங்கன்னா மோல்டிங் சாண்ட் இருக்கும், ஃபில் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னை ரிமூவ் பண்ணோம்னா சென்டரில் கோர் அதுவே ஃபார்ம் ஆகிடும்.
காரணம் வந்து நம்ம உள்ள கோர் சென்டர் வந்து ஃபில் பண்ணி ரேம் பண்ணியிருக்கனால இங்கே சென்டரில் கோர் அதுவாக ஃபார்ம் ஆகும். இப்படி அதுவாக ஃபார்ம் ஆனால் இதுக்கு பேர் வந்து க்ரீன் சாண்ட் கோர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் கோர். ஸோ ஹரிசாண்டல் கோர் அப்படின்னா என்னென்னா கிடைமட்டமாக வந்து வச்சுருப்பாங்க, அச்சுக்கு கிடைமட்டமாக வச்சுருக்கனால இது வந்து ஹரிசாண்டல் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் கிடைமட்டம் இது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஸோ இங்கே இருக்க டயக்ராம் பாருங்கள். இந்த கோர் இதுதான் வந்து சென்டராக இருக்க கோர். இந்த கோர் மேலே கீழே வந்து மோல்டிங் கேவிட்டி இருக்குது, அதாவது அச்சு இருக்குது. அச்சை விட இந்த கோர் பெருசாக இருக்குது. காரணம் என்னென்னா பேட்டர்னை விட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கோரை வந்து பெருசாக செய்வாங்க. காரணம் வந்து அந்த கோர் வந்து அந்த மோல்டில் சீட் ஆகணும், உள்ளே போய் இந்த மோல்டுக்குள்ளே விழுந்துருக்கும், அச்சுக்குள்ளே போய் விழுந்துடக்கூடாது. அது வந்து மேலே சீட் ஆகணும். சீட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. சீட்டிங் வந்து பேட்டர்ன்லேயே வந்து எக்ஸஸாக செஞ்சுருப்பாங்க. அப்போ பேட்டர்ன் பதியும் போதே சீட்டும் வந்து அதில் பதிஞ்சிரும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது அது மேலே வைப்பாங்க. இது ஹரிசாண்டலாக வைக்கிறதுனால, கிடைமட்டமாக இதை பயன்படுத்துறதுனால இந்த கோருக்கு பேர் வந்து ஹரிசாண்டல் கோர் சொல்லிட்டு பேர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் கோர், செங்குத்தான அச்சு. ஸோ வெர்டிக்கல்னால செங்குத்து அப்படின்னு அர்த்தம். அதனால் இதுக்கு பேர் வந்து செங்குத்தான அச்சுன்னு சொல்லி பேர். இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான கோரோட பகுதி பார்த்திங்கன்னா ட்ராக் பாக்ஸில் கீழே இருக்க பாக்ஸில் வந்து போயிடும். கம்மியான போர்ஷன் தான் வந்து மேலே இருக்கிற கோப் பாக்ஸுக்கு வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக நிற்க வச்சுருப்பாங்க, அதோட நேராக போயிட்டு மோல்டில் தான் முட்டி நிற்கும் அந்த கோரு. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கோர் வந்து இந்த லைன் நாங்கள் கொடுத்துருக்க பாருங்கள், பார்ட்டிங் லைன் சொல்லிட்டு, அந்த பார்ட்டிங் லைனுக்கு கீழே இருக்குது ஃபுல்லாகவே ட்ராக் பாக்ஸு, பார்ட்டிங் லைனுக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாக கோப் பாக்ஸு. கீழே இருக்க ட்ராக் பாக்ஸில் தான் அந்த கோர் வந்து சென்டராக இருக்க கோர் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. கொஞ்சம் ஏரியா தான் பார்த்திங்கன்னா கோப் பாக்ஸில் வந்து ஃபில் ஆகிருக்கு. இது சைடில் இருக்க எம்டி ஸ்பேஸ் வந்து மோல்டு கேவிட்டி, அதில் தான் வந்து கேஸ்டிங் பண்ண போகிறாங்க. சுற்றி இருக்கிறது மோல்டிங் ஸ்டாண்டு. ஸோ இப்படி தான் வந்து பண்ணுறாங்க. இது பேர் வந்து வெர்டிக்கல் கோர் அப்படி சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு கோர். ஸோ பேலன்ஸ்டு கோர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு கோர் அப்படின்னா இதில் சென்டராக கொடுத்துருக்க ட்ரை சாண்ட் கோர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கோரில் வலது பக்கம் பாருங்கள் மோல்டிங் சாண்டோடு வந்து ஃபிக்ஸ் ஆகிட்ருக்கும். இடது பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஹேங் ஆகிட்ருக்கும். ஸோ இது மாதிரி இருந்தால் இதுதான் வந்து பேலன்ஸ்டு கோர். ஸோ ஒரு பக்கமாக பிடிச்சிட்டு இன்னொரு பக்கத்தை பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்கும். ஸோ சுற்றி இருக்கிறது வந்து மோல்டிங் கேவிட்டி, அதாவது அச்சுன்னு சொல்லும். ஸோ அந்த அச்சில் தான் நம்ம வந்து கேஸ்டிங் பண்ண போகிறோம். சுற்றி இருக்கிறது மோல்டு. ஸோ இந்த மோல்டுக்குள்ளே இப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்க வச்சாங்கன்னா இந்த இதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோருக்கு பேர் தான் பேலன்ஸ்டு கோர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் கோர். ஸோ ஹேங்கிங் கோர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மோல்டில் பார்த்த மாதிரி கோப் பாக்ஸு ட்ராக் பாக்ஸ் அப்படிலாம் இல்லாமல் இது கோப் பாக்ஸோட எண்டில் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதே ட்ராக் பாக்ஸ் மிச்ச பகுதி வந்து கீழே ட்ராக் பாக்ஸில் இருக்கும். ட்ராக் பாக்ஸில் இருக்க பகுதி பார்த்திங்கன்னா மோல்டில் போய் ஒட்டாமல் அது அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வந்து ஹேங்கிங் கோர் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே இருக்க அந்த எம்டி ஸ்பேஸ், அந்த காலியாக இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மோல்டு, அதுதான் அச்சு. ஸோ அந்த அச்சில் படாமல் அந்த கோர் வந்து மேலே தொங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் இது வந்து ஹேங்கிங் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மேக்ஸிமம் பகுதி பார்த்திங்கன்னா கோப்பை பார்த்த மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் இதை வந்து ஹேங்கிங் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.